Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.4 9th question solve பண்ணலாம். If cos xy is equal to x, show that dy by dx is equal to minus 1 plus y sin xy divided by x into sin xy. So இது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுமா? இது வரைக்கும் நம்மளா தான் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க ப்ரூஃப் மாதிரி கொடுத்துட்டு நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். cos xy is equal to x. இதை இப்போ நம்ம differentiate பண்ணலாம். Differentiating with respect to x. cos differentiate பண்ணா minus sin xy. Again xy differentiate பண்ணும். இது வந்து uv மெத்தடில் இருக்கு. அப்போ இது u, இது v. அப்போ u v dash y differentiate பண்ணா dy by dx plus v u dash x differentiate பண்ணா 1. That is equal to x differentiate பண்ணும்போது 1. இப்போ next lineல minus sin xy inside multiple பண்ணிக்கலாம். minus sin xy into x dy by dx plus minus y முன்னாடி எழுதிக்கலாம். sin xy is equal to 1. இப்போ dy by dx term மட்டும்தான் வேணும். ஸோ மைனஸ் y ஆன்சர் கொண்டு போயிடலாம். மைனஸ் sin xy x கூட முன்னாடி எழுதிக்கலாம். அடுத்த இதில் எழுதிக்கலாம். x dy by dx is equal to 1. ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்த்து எழுதக்கூடாது. அப்போ இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. சரியா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கும். மைனஸ் ஈக்குவல் டு கதர் சைட் போனால் ப்ளஸ்ன்னு மாறிடும். y sin x y. இப்போ அடுத்தது இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டரில் கொண்டு போகணும். dy by dx மட்டும்தான் நமக்கு தேவை. dy by dx is equal to 1 plus y sin xy divided by minus x முன்னாடி எழுதிக்கலாம். sin xy. இப்போ ப்ரூஃபில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மைனஸை நியூமரேட்டரில் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு மைனஸ் இருந்தால் அது நம்ம எங்கே வேணால் எழுதிக்கலாம் இல்லையா? அதனால தான் இப்போ ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம். 1 plus y sin xy divided by x into sin xy. இதுதான் dy by dx. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்க. tan inverse of root 1 minus cos x divided by 1 plus cos x. இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 1 minus cos x divided by 1 plus cos x. சரியா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். 1 minus cos x இருக்க இடத்துல 2 times of sin square x by 2ன்னு எழுதிப்போம். அதே மாதிரி 1 plus cos x இருக்க இடத்துல 2 times of cos square x by 2ன்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்போ தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாக. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan inverse of 2 into minus தான் மேலே sin square x by 2 divided by 2 into cos square x by 2. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அண்ட் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ tan inverse of sin x by 2 by cos x by 2ன்னு இருக்கும். இப்போ sin by cosனா tan நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ tan inverse of tan x by 2ன்னு மாறிடும். இப்போ இந்த tan inverse tan என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அண்ட் நம்ம y equal to எடுத்துக்கலாம். இப்போ இதை கண்டுபிடிச்சதை y equal to எடுத்துக்கலாம். y equal to tan inverse of tan x by 2. இப்போ tan inverse tan கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to x by 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ dy by dx is equal to, ஏன்னா y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அந்த 2 அப்படியே இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே எழுதிடுவாங்க let y is equal to. நீங்கள் அப்படியே எழுதினாலும் ஒன்று தான். இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்கள் let y is equal to இந்த டேர்ம் எழுதிட்டு அப்படியே இங்கேருந்து y equal toன்னு கண்டினியூ ஆகும். நான் சும்மா எழுதி காமிக்கிறேன். y is equal to வரும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணலான்னு நினச்சேன். பட் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட்லேயே எழுதினாலும் ஓகே,
அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண பிறகு நீங்கள் எழுதினாலும் ஓகே தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 11th கொஷின் பாருங்க. tan inverse of 6x divided by 1 minus 9x square. சொல்யூஷனில் let y is equal to கொஷின் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். differentiate with respect to x. இப்போ y differentiate பண்ணால் dy by dx. tan inverse x differentiate பண்ணால் 1 by 1 plus x square இல்லையா? அப்போ 6x divided by 1 minus x square whole square into இதை இன்னொரு வாட்டி நம்ம differentiate பண்ணணும். x இன்னொரு வாட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா d by dx of 6x divided by 1 minus 9x square எழுதிக்கிறேன். ஏன்னா இது u by v மெத்தட் வரும். சரிங்களா? ஸோ டைரெக்டாக பண்ணனா ஏதாவது தப்பு வரும். அதனால ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். dy by dx is equal to 1 by 1 plus 6x whole square divided by 1 minus 9x square அப்புறம் ஒரு ஸ்கொயர். கிளியரா? இப்போ இது uv மெத்தட். இது u, இது v. அப்போ ஃபஸ்ட்டு v அப்படியே இருக்கும். 1 minus 9x square into u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6 மைனஸ் இப்போ 6x அப்படியே இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது 0 ஆகிடும். மைனஸ் 9 2s are 18x divided by 1 minus 9x square whole square. இப்போ அடுத்த லைனில் இதை அப்படியே cross multiple பண்ண போகிறோம். 1 by 1 minus 9x square whole square plus 6x square divided by 1 minus 9x square whole square into இது 6 inside multiple பண்ணலாம். 6 minus 9 6 are 54 54x square minus into minus plus 108x square divided by 1 minus 9x square whole square. இது ரெண்டுத்தையும் இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்படி ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அடுத்த ஸ்டெப்பில் இப்படி மேலே எழுதிப்போம், ரெசிப்ரோக்கல் பண்ணிப்போம். 1 minus 9x square whole square divided by the a minus b whole square formula. a square minus a into 2 into a into b. 2 1s are 2, 2 9s are 18 x square plus 81 x power 4 plus 6 ஓட ஸ்கொயரு 36 x square ஆகும் into இது வந்து இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும். 108 minus 54 அப்போ plus 54 மாறிடும். 6 plus 54 x square divided by 1 minus 9x square whole square. இது கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 6 plus 54x square இருக்கும். கீழே வந்து 1 இது ரெண்டும் மைனஸ் பண்ணும். அப்போ plus 18x square plus 81x power 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் நம்ம. 6 plus 54x square divided by 81 பிரிச்சா 2 கிடைக்கணும், 9 தான் இல்லையா? அப்போ இது வந்து ரெண்டுமே ப்ளஸில் 9. இது x power 4 இருக்கனால இதுக்கு ஒரு x square எடுத்துக்கலாம். மறுபடியும் 1 plus 9x squareன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது நியூமரேட்டரில் ரெண்டுத்துல 6 காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 plus 6 9s are 54x square divided by 1 plus 9x square into 1 plus 9x square இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 6 by 1 plus 9x square கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 12th question பாருங்க. cos into 2 times of tan inverse of root of 1 minus x by 1 plus x. சொல்யூஷனில் let y is equal to cos 2 times of tan inverse of root 1 minus x divided by 1 plus xன்னு கிடைச்சதா? கிளியரா? இதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம செய்ய போகிறோம். என்னன்னா put x is equal to cos theta. இது மட்டும் இந்த சம்மில் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிடும் ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ அடுத்த லைன் எப்படி மாறும்? y is equal to cos 2 times of tan inverse of root 1 minus cos theta divided by 1 plus cos theta. இப்போ இதே மாதிரி ஒரு சம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 1 minus cos theta வந்து 2 times of sin square theta by 2ன்னு எடுத்திருப்போம். இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். 1 minus cos thetaன்ற இடத்துல 2 times of sin square theta by 2வும் 1 plus cos theta இடத்துல 2 times of cos square theta by 2வும் எழுத போகிறோம்.
இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். y is equal to cos 2 times of tan inverse of இது ரூட் இல்லையா 2 times of sin square theta by 2 divided by 2 times of cos square theta by 2 இது வந்து ரூட்குள்ளே இருக்கு. இப்போ 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. sin square theta by cos square theta ஆயிரும். ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். பேலன்ஸ் எதுவுமே சேஞ்ச் இல்லை பாருங்கள். 2 கேன்சல் பண்ணிட்டோம், ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா sin theta by 2 by cos theta by 2ன்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். அடுத்த லைனில் இதையும் எப்படி மாற்றிடுவோம், tan theta by 2 இல்லையா, cos 2 times of tan inverse of tan theta by 2. இப்போ tan inverse tanனும் கேன்சல் ஆகிடும். அப்போ cos 2 times of theta by 2 இருக்கும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to வெறும் cos theta மட்டும் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், x is equal to தானே cos thetaன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ y is equal to cos theta எடுக்கிற இடத்துல இப்போ xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் with respect to x. y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.